அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 12வது பாசுரம், கனைத்திலம் கற்றெருமை அப்படிங்கிற பாசுரம். இது பாகவத பள்ளி எழுச்சியில் 7வது பாசுரமாக வருது. இந்த பாசுரத்தில் ஆண்டல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம விசேஷ தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதே மாதிரி சாமானிய தர்மம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த சாமானிய தர்மம் நம்ம தினசரி கடைபிடிக்கக்கூடிய தர்மங்கள். விசேஷ தர்மம் அப்படிங்கிறது ஒரு சில நாளில் ஸ்பெஷலாக வரக்கூடிய சில தர்மங்கள். இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் சாமானிய தர்மத்தை பண்ணுறதா இல்லை விசேஷ தர்மத்தை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த பாசுரத்தில் இருக்கிற பெண்ணினுடைய அண்ணன் இருக்கானா. என்ன சொல்றாங்க? கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நற்செல்வன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா, மாடு கண்ணுகளை அவுத்து விடணும். கன்றுக்குட்டி அவுத்து விட்டாதான் அது போய் தன்னுடைய தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு அது போக மிச்சப்பாலை கறந்து இவங்க மீதி தேவைகளுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடணும் அப்படிங்கிற அந்த வேலையை செய்யாம, மாட்டினிடம் பால் கறக்க வேண்டும் அப்படிங்கிற வேலையை செய்யாம வெளியே போயிட்டானா. எங்க வெளியே போயிட்டான் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வெளியே போயிட்டான். இப்போ இது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். ஏன்னா நேற்று பாசுரத்துல தான் நம்ம சொன்னோம், எண்ணிலடங்காத பசுக்கள் இருந்தாலும் அத்தனையையும் அவரே கறந்து தன்னுடைய கடமையை சரிவர செய்பவரினுடைய மகளே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூப்பிட்டுருந்தோம் ஒரு பொண்ணை. இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, தன்னுடைய வேலையை சரியாக செய்யாதவனுடைய தங்கையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிடுறோம். அப்போ அது சரி, அதுதானே சரி, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆனால் இவன் சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை அந்த வேலை அழுத்து போனதுனாலேயோ அந்த வேலையை செய்யாமல் போகலை. கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு கிருஷ்ண கைங்கரியத்துக்கு போயிருக்கான். இப்பயும் அவன் திரும்பி அந்த பால் கறக்கிறதோ அந்த மாட்டை அவுத்து விடுறது அந்த வேலையெல்லாம் அவன் செய்யதான் போறான். அதனால இது விசேஷ தர்மம் அப்படிங்கிறதுனால அவனை நற்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிகச்சிறந்த செல்வத்தை உடையவன் அப்படிங்கிற பொருள்ல இதை எப்படி நம்ம விவரிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மார்கழி மாதம் 30 நாளும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு திருப்பாவை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாமானிய தர்மம். இது நம்ம தினைக்கும் அனுசரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நடுவில் ஒரு நாள் வரும், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளில் பெருமாள் புறப்பாடு கண்டருள்வார். அதுவும் கிட்டத்தட்ட இந்த அதிகாலை நேரத்தில் தான் இருக்கும். இப்போ முடியாது, நான் திருப்பாவை சேவிக்கணும், அதனால பெருமாளினுடைய புறப்பாடை நான் பார்க்க முடியாது, பரமபதல் வாசல் திறக்கிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு போய் அந்த விசேஷ தர்மமான அந்த பரமபதல் வாசல் திறக்கிறத பார்த்துட்டு பெருமாளினுடைய புறப்பாடை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய நித்திய கர்மாவான திருப்பாவை சேவை அப்படிங்கிறத செய்யணும். இதுதான் நம்ம எப்படி நம்மளுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்க தானே சொன்னீங்க சரணாகதி செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா அறங்களையுமே விட்டுறலாம், என்ன மட்டும் பட்டு சரணடை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கரெக்டு தான். எல்லா அறங்களையும் விட்டுறலாம் அப்படின்னா அதுக்காக நம்ம தினசரி செய்யக்கூடிய நம்ம நித்திய கர்மாவை கூட விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு சரணாகதி பண்றோம் அப்படின்னா, இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். இறைவனை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு பிடித்தமான செயல்களை செய்யணும். அவனுக்கு பிடித்தமான செயல்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய தினசரி வேலையை நம்ம கரெக்டாக செய்யறது தான் அவனுக்கு பிடித்தமான ஒரு செயல். அதனால நான் சரணடைஞ்சிட்டேன், அதனால என்னுடைய நித்திய கர்மாவை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தினசரி செய்ய வேண்டிய நம்மளுடைய அனுஷ்டானங்களை நம்ம கண்டிப்பா செய்யணும். ஏன் அதை செய்யணும்? அதான் சரணாகதி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சரணாகதி அடைஞ்சு முனிவர்கள் லெவல்ல போய் 24 மணி நேரமும் இறை சிந்தனையிலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேணா இந்த நித்திய கர்மாவெல்லாம் செய்யாம விடலாம்.
ஆனால் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வேலையை சுலபமாக்கிக்கிறதுக்கு, நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சாக்கு சொல்கிறதுக்கு தான் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் வந்து எந்த கர்மாவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளுடைய நித்திய கர்மாவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த சரணாகதியிலேயே நம்மளுக்கு இன்னும் முழுமையான பிடிப்பு வரும். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை செய்ய. அடுத்தது சொல்றாங்க நற்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு. நற்செல்வன் அப்படின்னா நல்ல செல்வத்தை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நற்செல்வன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லக்ஷ்மணன் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழாக்கமாக இங்க ஆண்டாள் பயன்படுத்தி இருக்காங்க. நற்செல்வன் லக்ஷ்மணனை ஏன் சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து கைங்கரிய லக்ஷ்மி அப்படிங்கிற லக்ஷ்மியினுடைய பரிபூர்ண கடாட்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் அவனுடைய மிகப்பெரிய செல்வம் அப்படின்னுட்டும் சொல்றாங்க. அதனால லக்ஷ்மணன் அப்படிங்கிறதினுடைய தமிழாக்கம் இந்த நற்செல்வன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, ராமர் கூட 14 வருஷம்தான் தன்னுடைய ஆட்சி காலத்தை அவர் தியாகம் பண்ணிட்டு இங்க கானகத்துக்கு வந்தாரு. ஆனா லக்ஷ்மணன் ஒரு நொடி கூட அவனுடைய சேவை அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் கூட மாறாம விடாம தன்னுடைய சேவையை ராமனுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவர் வனவாசத்துல இருக்கும்போதும் அவருக்கு சேவை செஞ்சான். வனவாசம் முடிஞ்சு திரும்ப அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனுடைய சேவை நிக்கல. ஒரு நிமிஷம் கூட விடாம தன்னுடைய சேவையை செஞ்சுக்கிட்டே வந்ததுனால அவன் வந்து நற்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நற்செல்வனினுடைய தங்கையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனே ஆண் பிள்ளை, அவனே காலையில எந்திரிச்சு கிருஷ்ண கைங்கரியத்துக்கு கிளம்பி போயிட்டான், நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பதற்காக நற்செல்வனுடைய தங்கையே எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து மார்கழி மாதம் ஆனதுனால பனி பெய்து கொண்டிருக்கிறது. நாங்க எல்லாரும் மிகப்பெரியவர்கள் எல்லாம் கிடையாது, சின்ன சிறுமீர்கள் தான் நாங்க எல்லாருமே இங்க வந்து பனி தலையில விழ உன்னுடைய வாசல் கடையில நிக்கிறோம். ஏன் அப்படின்னா 4,99,995 பேருக்கு அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி இருக்காது. அதனால இவங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. நாங்கெல்லாம் இங்க பனி பெய்ய வெளியில குளிர்ல நிக்கிறோமே, நீ மட்டும் கம்முன்னு படுத்துட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, வாசல்ல வந்து நிக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேட்டா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன கிருஷ்ணனை பத்தி தானே பாடணும் இவங்க, இப்ப எதுக்கு இவங்க ராமரை பத்தி பாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அங்க உள்ள இருக்கிற பெண் சொல்றாலாமா, இப்ப என்ன நீங்க இதுல பணியில வந்து இங்க நின்றுகிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கிருஷ்ணனை போய் பார்க்க போறோம், நோன்பு நோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ அவன் பெண்ணின் வருத்தமே தெரியாதவன் கிருஷ்ணன், அவனுக்காக போய் நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்றீங்களே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கம்முன்னு நீங்களும் கிளம்பி வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்றாளாம். அதுக்குதான் இவங்க என்ன சொல்றாங்க, இவ கிருஷ்ணன் சொன்னதுமே இப்படி சொல்றா, சரி கிருஷ்ணன் வேண்டாம் ராமனை தான் பாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக இவங்க ராமனை பத்தி பாடுறாங்க. ராமன் என்பவன் யாருன்னா, அவன் வந்து பெண்ணின் வருத்தம் தெரிந்தவன். ஏன் அப்படின்னா, சீதை ஒருத்தி அங்க இலங்கையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவர் உடனே சேது பந்தனம் பண்ணி இலங்கைக்கு போய் ராவணன் அழிச்சு சீதைய காப்பாத்தி மீட்டு கொண்டு வராரு. அதனால ஒரு பெண்ணினுடைய வருத்தம் தெரிந்தவன் ராமன். அந்த ராமனை பாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூப்பிடுறாங்க. தான் ராமர் வந்து சீதையை தேடணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை அனுப்பும்போது அவரு இலங்கையில பார்த்துட்டு நான் சீதையை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க ராமர் கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன சொன்னாங்க சீதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ராமர். இன்னும் 1 மாசம் தான் நான் பார்ப்பேன், அதுக்குள்ள ராமர் வந்து என்னை மீட்டு கொண்டு போகலை அப்படின்னா என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்றாரு.
பரவாயில்ல, சீதையாவது நல்லா இருக்கட்டும், சீதை என்னை விட்டுட்டு 1 மாசம் இருக்கக்கூடியவளா, என்னால ஒரு நொடி கூட சீதையை விட்டுட்டு இருக்க முடியாது, வாங்க இப்பவே கிளம்பலாம் சீதையை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாராமா. அப்போ அந்த சீதையை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்து இருக்க முடியாத அந்த ராமன் என்ன பண்ணாரு அப்படின்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அவருக்கு கோபம் வந்துருச்சான் ராவணன் மேல. எதுக்கு கோபம் வந்துருச்சு? தன்னுடைய மனைவியை அபகரித்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக கோபம் வந்துச்சான்னா அதுக்கு கோபம் வரலையா. ஏன்னா அவர் ஆளுக்கு மேல ஆளு தூது விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல ஆஞ்சநேயர் அனுப்புனாரு சீதையை கொண்டு வந்து விட்டுருங்கன்ட்டு, அப்புறம் அங்கதனை அனுப்புனாரு, அப்புறம் சுக்ரீவனை அனுப்புனாரு. இந்த மாதிரி எத்தனை பேரையும் கண்டிப்பா சொல்லுங்க, போர்தானா, நீங்க சீதையை விடுற மாதிரி ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி தூது அனுப்புறாரு. அதனால சீதையை அபகரித்து கொண்டு போனது கூட அவருக்கு கோபம் இல்லையா. அப்புறம் எதுக்கு கோவப்பட்டார் அவரு அப்படின்னா, ராவணன் போர் செய்யும் போது தேர்ல ஏறி நின்றுட்டு போர் செய்யறான். ஆனா ராமன் கீழே தரையில நின்றுட்டு தான் போர் செய்யறான். அதை பார்த்ததுமே ஆஞ்சநேயருக்கு மனசு பொறுக்கல. அவர் ராமர் கிட்ட கேட்குறாராம், இந்த மாதிரி நீங்க ஏன் தரையில நின்று போர் செய்றீங்க, என் தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நீங்களும் போர் செய்யுங்க, அவன் மட்டும் தேர்ல இருந்துட்டு செய்யறான், நீங்க மட்டும் தரையில இருந்துட்டு செய்றீங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் அதை ஏத்துக்கிட்டாராம். ராமர் அந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராமரை தன் தோள் மேல ஏத்தி போர் செய்ய வைக்கிறாரு ஆஞ்சநேயர். அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு ராமரையும் தன் தோள் மேல ஏத்திக்கிட்டு போர் செய்யவும் பாக்குறான் ராவணன். இவர் என்ன இப்ப இவ்வளவு நேரம் கீழே இருந்தா இப்ப என்ன நேருக்கு நேர் சரியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஞ்சநேயர் தோல்ல இருக்கிறாரு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த ஆஞ்சநேயரை பார்த்ததுமே ராவணனுக்கு அவ்வளவு கோபம் வருதான். இந்த குரங்கு தானே என்னோட இலங்கையில தீய வச்சுது, இந்த குரங்கு தானே எனக்கே அறிவுரை சொல்லுச்சு, இந்த குரங்கு தானே என் பையன் அக்ஷயகுமாரனை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வருதான். அவன் என்ன பண்றான், உடனே ராமனை எதிர்த்து போராடாம ஆஞ்சநேயரை தாக்க ஆரம்பிச்சிட்டானா. ஆஞ்சநேயரை தாக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றது தெரிஞ்சதும் ராமருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனாலதான் அவருக்கு சினமே வந்துச்சான். அந்த சினத்தினால்தான் ராவணனையே அவரு அழிச்சிட்டாராம். அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் உடைச்சு போட்டுட்டாரு, அவனுடைய தேரை உடைச்சு போட்டுட்டாரு, அவனுடைய 10 தலையில இருந்த 10 கிரீடங்களையும் அம்புகளால் கடலில் சென்று விழுமாறு செஞ்சுட்டாராம். அதே மாதிரி அவ்வளோ சேதாரம் பண்ணிட்டு இனி அவர்கிட்ட ஒரு ஆயுதம் கூட இல்லை அப்படின்னு நிலைமை வந்ததும், ஆயுதம் இல்லாதவனை வில்லால் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லால் தாக்குறாராமா ராமர். எப்படி தாக்குறாருன்னா, நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன், நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராவணனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு வீட்டுக்கு போறதுக்கு. அடப்பாவி, இந்த மாதிரி நீ ஒரு சொல்றதுக்கு நீ என்னை கொன்னே போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு அவ்வளவு அவமானமா போகுது. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, திக்கஜங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மார்பினாலேயே முட்டி தள்ளியவன். சிவன் இருக்கக்கூடிய கைலாசத்தை தன்னுடைய தோள்களால் அசைத்து பார்த்தவன். அப்பேற்பட்ட ராவணனை ராமன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, திரும்ப உன்னுடைய பலத்தை சேர்த்துக்கிட்டு படைபலத்தையும் திரட்டிக்கிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சான், அவ்வளவு அவமானமா இருந்துச்சான். இங்கேயும் அதான் சொல்றாங்க, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு தான் சொல்றாங்க. செற்றன்னா அவனுடைய கர்வத்தை அழித்த அப்படின்ட்டு தான் அர்த்தம். அவனை அழித்தன்னு சொல்லி இவங்களும் இங்க சொல்லல. அவங்க கர்வத்தை அழித்தவன் யாரு அப்படின்னா, மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனத்துக்கு இனியான்னா என்ன அர்த்தம்னா, ராம அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழாக்கம் தான் இந்த மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ரமயதி இதி ராமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்ணுக்கு மிகவும் ரமிக்கக்கூடியவன், மிகவும் ரசிப்பதற்கு உரியவன் இந்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் அவங்க தமிழ்ல ரமயத்தி இது ராமக அப்படின்னு சொல்ற சமஸ்கிருதத்தை மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராமனை எப்போ பார்த்தாலும் மனதுக்கு இனிமையா தான் இருக்குமா. அவர் அரச சபையில ராஜகுமாரனா இருக்கும்போது பார்த்தாலும் அவருக்கு இனிமையா தான் இருக்கும். கானகத்துல மரவுரி தரிச்சுக்கிட்டு ரிஷிகள் மத்தியில இருக்கும் போதும் ராமரை பார்க்க இனிமையாகத்தான் இருக்கும். கரதூஷணர்களை அழித்துவிட்டு உடம்பெல்லாம் காயங்களோடு விழுப்புண்களோடு இருக்கும் ராமனை பார்த்தாலும்
இனிமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை எப்ப பார்த்தாலும் அழகாதான் இருக்குமா. ராமனினுடைய அழகுக்கு எப்பயுமே ஒரு சின்ன குறைவு கூட இந்த இடத்துல ராமனை பார்க்க சகிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் கூட இருந்ததில்லை. அவன் சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராமன் மனத்துக்கு இனியவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை இங்க குறிப்பிடுறாங்க. மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்க எல்லாரும் இவ்வளோ பாடுறோம். அவன் அழகான இலங்கையை உடைய அரசனை கொன்றான் செற்றான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்க பாடிக்கிட்டு இருக்கோமே, இதையெல்லாம் நீ உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்க. இப்ப கூட உனக்கு ஆமால ராமன் இவ்வளவு பராக்கிரமசாலி இல்ல, இவ்வளவு அழகன் இல்ல, நம்ம அதையெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனால நீயும் எங்களுடன் சேர்ந்து பாடுவதற்கு வாயை திறப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளோ சொல்றோம், இப்ப கூட எந்திரிக்காம இன்னும் கம்முனே படுத்திருக்கிறியே, இது என்ன, இது இவ்வளவு பெரிய தூக்கம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமா தூங்குறவங்களெல்லாம் டக்குன்னு எழுப்பிடலாம். எந்த தூக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்பவே முடியாது அப்படின்னா மீளா துயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மீளா துயில் பண்றவங்கள தான் எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி ஐட்டியா அப்படின்ட்டு இவங்க கேட்காம பேருறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தா கூட இந்த மீளா துயில் அடைந்தவர்களை கூட இந்த ராமநாமம் எழுப்பிடுமே, உனக்கு அது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கம்பர் ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஸ்லோகங்களை வச்சு ஒரு ராமாயண காப்பியத்தை உருவாக்கி இருக்காரு. அதை அரங்கேற்றம் பண்ணணும். அதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு. அங்க போனதும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 3000 தீட்சிதர்கள் சிதம்பரத்துல இருக்காங்க, அவங்க இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வேணா நீங்க இங்க அரங்கேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு கம்பர் இந்த 3000 தீட்சிதர்கள் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்காக சிதம்பரம் வராரு. சிதம்பரத்துக்கு வந்தா தீட்சிதர்கள் 3000 பேரையும் ஒரு சேர எங்கேயுமே பார்க்க முடியல. இவரும் கேட்டு கேட்டு பாக்குறாரு, எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அது ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வரல அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவரு ஒரு வீடே எடுத்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டாரு. 6 மாசம் கிட்டத்தட்ட ஆகி போயிடுது. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போகுது கம்பருக்கு. அப்ப கோவிந்தராஜ பெருமாள் கிட்ட போய் அவரு முறையிடுறாரு. நான் என்ன உன்னுடைய கதையாகிய ராமாயணத்தை தானே இப்போ பாடியிருக்கேன், அதை தப்பா ஏதாவது அது உனக்கு பிடிக்கலையா, அதனாலதான் நீ இந்த அரங்கேற்றத்துக்கு ஏத்துக்காமலே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மனமுருகி கோவிந்தராஜ பெருமாள் கிட்ட வேண்டுறாரு. வேண்டிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னா, சுடுகாட்டுல ஒரு பிணம் எரிவது போல் ஒரு கனவு வருது. அப்போ இப்ப கம்பருக்கு என்ன தோணுது அப்படின்னா, காலையில வேண்டிக்கிட்டு வந்தமே, நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையாவது எனக்கு உணர்த்திடு, நானும் தீக்குளித்து விடுகிறேன், என்னுடைய ராமாயணத்தையும் தீயிலிட்டு பொசுக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தமே, ஒருவேளை அதை மாதிரி பண்ணு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பெருமாள் உணர்த்தி இருக்காரா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி அப்படியே பண்ணிடலான்ட்டு அவருடைய ராமாயண கட்டுகள் எழுதியிருந்த ஓலைச்சுவடி கட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுடுகாடு பக்கமா போறாராம். அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா, அந்த 3000 தீட்சிதர்களும் அங்க இருக்காங்களாம். என்ன செய்தி அப்படின்னா, ஏதோ ஒரு தீட்சிதருடைய ஒரு 5 வயது குழந்தை, அந்த குழந்தைய ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதுக்காக அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்றதுக்காக அங்க 3000 பேரும் சேர்ந்து இருக்காங்க. இவர் 3000 தீட்சிதர்களையும் ஒரே இடத்துல பார்த்ததும் அவர் வேலை அவருக்கு. அதனால நேரா ஓடி போய், நான் இந்த மாதிரி ஒரு ராமாயணம் எழுதியிருக்கேன், அதை இங்க அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாராம். ஏங்க, நாங்க என்ன व्यसனத்துல இருக்கோம், நாங்க 3000 பேரும் ஆளுக்கு ஒரு நினைப்புல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி சேர்ந்து போகாம இருந்தாலும் இந்த ஒரு 5 வயது குழந்தையை முன்னிட்டு நாங்க எல்லாரும் எங்களுடைய கோபதாபங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க ஈமச்சடங்குகள் செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க ராமாயணம் படிக்கட்டுமா நான் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு கோபம் வருது. நீங்க இந்த ராமாயணம் படிச்சிட்டீங்கன்னா உடனே அந்த செத்த குழந்தை எந்திரிச்சு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, உடனே கண்டிப்பா எந்திரிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது, செத்த குழந்தை ராமாயணம் படிச்சா எந்திரிச்சு வருமா, எங்க பார்க்கலாம், படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஒரு வீம்புக்காக ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, உடனே அங்கேயே அந்த ராமாயணத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீட்டலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதை ஆரம்பிச்சு 10,000 பாசுரங்களையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றாரு. பாலகாண்டமாகுது, அப்புறம் அயோத்தியா காண்டமாகுது, கிஷ்கிந்தா காண்டம் ஆகுது, சுந்தர காண்டம் கூட வந்துருச்சு. ஒருவேளை சுந்தர காண்டம் வரும்போது படிச்சாருன்னா அந்த பிள்ளை எழுந்திரிச்சுக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ஆனா சுந்தர காண்டம் படிக்கும் போதும் அந்த குழந்தை எந்திரிக்கல. சரி, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, அடுத்த காண்டமான யுத்த காண்டம் வருது. யுத்த காண்டத்துல ஒரு படலம் நாகபாச படலம். அந்த இந்திரஜித் எழுத ஒரு நாகபாசம்ங்கிறது எல்லா வானரர்களையும் கட்டுண்ண பண்ணி மயக்கமடைய வச்சிருது. அப்போ என்ன பண்றது, இதுல இருந்து இந்த வானரர்கள் எல்லாம் எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலங்கி போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய மலை, தங்கத்தினால் ஆன ஒரு மலை ஒண்ணு பறந்து வர்ற மாதிரி அவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்ன அதுன்னு பார்த்தா கருடன் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அந்த யுத்தகலத்தின் மேல பறந்து வராராமா. கருடனை கண்டால் இந்த நாகங்கள் எல்லாம் பயந்து ஓடும். அதனால கருடன் அந்த இடத்துக்கு வந்ததும் நாகபாசம் விலகி அந்த வானரர்கள் எல்லாரும் சுயநினைவு பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் தன்னுடைய பாட்டுல படிச்சிட்டு இருக்காரு. இங்க அந்த குழந்தை, இறந்த குழந்தையும் ஒரு பாம்பு கடிச்சுதான் குழந்தை இறந்திருக்கு. இந்த படலத்தை படித்ததும் அந்த கருடனினுடைய அருளாலே அந்த குழந்தையின் உடலில் ஏறி இருந்த விஷம் நீங்கி அந்த குழந்தை எழுந்துக்குச்சான். அதனால ஒரு இறந்த குழந்தை கூட ராமாயணம் படிப்பதை கேட்டதும் எழுந்து அமர்ந்து விட்டது. நீ என்னடானா தூங்கிக்கிட்டு இருக்கிறவ, நாங்க இவ்வளவு தூரம் ராமனை பத்தி பெருமையா பாடி கூட எந்திரிச்சு வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது, ஒருவேளை இவ சரியான விளம்பர பிரியையா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்றாங்க. இங்க நாங்க உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் யார் தெரியுமா, ஒரு 4,99,996 பெண்கள் என் வாசல்ல நின்று என்னை எழுப்பி நீ வந்தாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பட்டுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் இங்க உன்னை பாடுறத இங்க எல்லா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் நான் வச்சுக்கலாம். இல்லைன்னா இத்தனை பேர் பாடியும் இவ இன்னும் எந்திரிச்சு வராம இருக்கா பார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உன்னை தப்பா நினைக்க போறாங்க. அதனால விரைவில் எந்திரித்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றாங்கன்னு சொல்லிட்டும் நம்ம பொருள் கொள்ளலாம். இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நமக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, நம்மளுடைய நித்திய கர்மாக்களை நம்ம விட்டுவிடக்கூடாது. விசேஷ கர்மாக்கள் எப்பயாவது நம்மளுக்கு நடுவுல வந்துச்சு அப்படின்னா அதை செய்துவிட்டு இந்த நம்ம நித்திய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு உணர்த்துதலை இந்த பாசுரம் மூலமா ஆண்டாள் நமக்கு சொல்றாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.